திருக்கழுக்குன்றம் வேதகிரீஸ்வரர் கோயில் தமிழ்நாட்டின் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ளது. இறைவர் திருப்பெயர் வேதகிரீஸ்வரர். இறைவியார் திருப்பெயர் சொக்கநாயகி, மலைமேல் இருப்பவர். இத்தலம் வேதமே மலையாய் இருத்தலின் வேதகிரி என பெயர் பெற்றது. வேதாசலம், கதலிவனம், கழுக்குன்றம் என்பன இத்தலத்திற்குரிய வேறு பெயர்கள். 500 அடி உயரமுள்ள இம்மலையில் நாள் தோறும் உச்சிப்பொழுதில் கழுகு வந்து உணவு பெற்று செல்லுவதால் இதற்கு பட்சிதீர்த்தம் என்றும் திருக்கழுக்குன்றம் என்றும் பெயராயிற்று. இத்தலத்திற்கு வரும் வடநாட்டு யாத்ரிகர்களுக்கு பட்சி தீர்த்தம் என்று சொன்னால்தான் புரியும். மலை மீது ஏறிச் செல்ல நன்கமைக்கப்பட்ட மலைப்பாதை செம்மையான படிகளுடன் உள்ளது. இம்மலையை வலம் வருதல் சிறப்புடையது. வேதகிரீஸ்வரர் திருக்கோயில் 1400 ஆண்டுகால தொன்மை வாய்ந்தது. திருக்கழுக்குன்றம் திருமலை கோயிலின் ஒரு கல் மண்டபம் முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் காலத்தில் கட்டப்பட்ட சிவனுக்குரிய குடைக்கூலி என்று தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர். 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பல்லவர், சோழர், பாண்டியர், ராஷ்டிரகூடர் காலத்திய கல்வெட்டுகள் கிடைத்துள்ளன. ஆண்டுதோறும் இங்கு நடைபெறும் சித்திரை மாத தேர்திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த திருவிழா திருமலையில் கொடியேற்றத்துடன் தொடங்கி 10 நாட்கள் சிறப்பாக நடைபெறும். இதில் 7ஆம் நாள் தேர்திருவிழாவில் பல ஊர்களிலிருந்தும் பெருந்திரளான மக்கள் வந்திருந்து வடம் பிடித்து இழுக்கும் போது தேர் அசைந்து வரும் அழகை காண கண்கோடி வேண்டும். 10 நாட்கள் திருவிழாவிற்கு பிறகு 11ஆம் நாள் திருக்கழுக்குன்றத்தைச் சேர்ந்த வணிகர்கள் அனைவரும் பட்டாசு, வானவேடிக்கை என சித்திரை திருவிழாவை நிறைவு செய்து வைப்பர். புராணங்களின்படி தேவர்களின் தலைவனான இந்திரன் இடி மின்னல் வடிவில் வந்து இங்குள்ள இறைவனை வழிபாடு செய்வதாக நம்பப்படுகிறது. இதற்கு ஆதாரமாக 1930ஆம் ஆண்டு நவம்பர் 10ஆம் நாள் மிகப்பெரிய இடி ஒன்று திருமலை கோயில் கலசத்தை தாக்கி அந்த துளை வழியாக கருவறையில் நுழைந்து சிவனை அடைந்ததாகவும் அதனால் உருவான தாங்க முடியாத வெப்பம் மற்றும் அதிர்வுகளை மறுநாள் கோயில் கதவை திறந்ததும் உணர்ந்ததாகவும் கூறுகின்றனர். இப்பொழுதும் இந்த வழிபாடு நடைபெற்று கொண்டு இருப்பதாக மக்கள் நம்புகின்றனர்.